ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. வாஞ்சா கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्य एव च பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் குந்தி ஸ்துதி 18வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. குந்தி உவாச்ச நமஸ்யே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதேः பரம் அலக்ஷயம் சர்வபூதானாம் அந்தர்பகீரவஸ்திதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்ரையனுடைய கர்ப்பத்தில் இருந்த பரிசுத்தை காப்பாத்திட்டு துவாரகைக்கு புறப்பட தயாரா இருந்தாரு. குந்தி மகாராணியால் கிருஷ்ணனுடைய பிரிவை தாங்க முடியல. பிரேம பக்தர்கள் பகவானுடைய பிரிவை தாங்க மாட்டாங்க. நீரிலிருந்து வெளிவந்த மீன் போல துடிப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுடனே இருக்கணும் அப்படின்னு ஸ்துதி செய்யறாங்க. இதுவரை பகவான் தங்களுடைய குடும்பத்துக்கு செஞ்ச கருணைய நினைச்சு பார்த்து மனதுல உள்ளத பகவான் முன்பு அப்படியே ஸ்துதியா சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணர் தான் அத்தை குந்திக்கு நமஸ்காரம் செய்வாரு. நமஸ்காரம் செய்யாம போனா கூட குந்தி கூப்பிடுவாங்க, கிருஷ்ணா எனக்கு நமஸ்காரம் செய் அப்படின்வாங்க. உடனே கிருஷ்ணனும் நமஸ்காரம் செய்வாரு. ஆனா இன்னைக்கோ குந்தி நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நமஸ்யே புருஷம் அப்படிங்கிறாங்க. புருஷனுக்கு நமஸ்காரம். என்னத்த திடீர்னு புருஷன்னு சொல்றீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்ரீயாவா இருந்தேன் அப்படிங்கிறாரு கிருஷ்ணரு. இல்ல கிருஷ்ணா, துவாத்யம் புருஷம், நீதான் ஆதி புருஷன். ஈஸ்வரம் பிரகிருதேகே, பிரகிருதி புருஷனை ஆளக்கூடிய ஈஸ்வரன், ஆளுநர். பரம், பிரகிருதி புருஷனை காட்டிலும் மேம்பட்டவன், பரமமானவர். சர்வபூதானாம் அந்தர்பகீர அவஸ்திதம் அலக்ஷயம், சேதனா சேத்தனங்கள் அனைத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்தாலும் யார் கண்களுக்கும் அலக்ஷயம், புலப்படாதவராகவே உள்ளீர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அத்தையினுடைய பிரார்த்தனைகளை சிரிச்சுட்டே கேட்கிறாரு. குந்தி மகாராணி பகவான் முன்பு நேரடியாக தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. பகவானும் சிரிச்சுட்டே கேட்கிறாரு. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூட திருஷா நட்டோ நாட்டியதரோ யதாம். குந்தி மகாராணி முதல் ஸ்லோகத்துல பகவான் அனைத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்தாலும் யார் கண்களுக்கும் புலப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல காரணத்தை சொல்றாங்க. தாங்கள் அதோக்ஷஜன், அவ்யமானவர், குற்றமற்ற, குறை காண முடியாதவர். அவ்யயம்னா அதோக்ஷஜன், புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தாங்கள் அஜ்ஞானம் என்ற மாயின் திரைக்கு பின்னால மறைக்கப்பட்டிருக்கீங்க. வேடம் அணிந்து கொண்டிருக்கும் ஒரு நாடக நடிகரை எப்படி அடையாளம் காண முடியாதோ அதுபோல முட்டாள்களின் கண்களுக்கு, மூட திருஷா, முட்டாள்களின் கண்களுக்கு தாங்கள் புலப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம். ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்ரீயகம். காம குரோத லோப மோக மத மாத்சர்ய ராக துவேஷ அகங்கார மமகாரங்களாகிய மலம் இல்லாத அமலமான மனமுடைய
பரமஹம்சர்களுக்கும் முனிவர்களுக்கும் பக்தி யோகத்தை விருத்தி செய்ய தாங்கள் அவதாரம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண ஸ்ரீயான என்னால எப்படி உங்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. இதென்ன அர்த்தம்? என்னுடைய பரத்துவத்தையே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, எளிமையை பேசினா நாமாவளி சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. உடனே குந்தி மகாராணி கிருஷ்ணாய இதோ சொல்றனே அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா கோவிந்தா புலன்களை ஆகர்ஷணம் செய்பவனே, பசுக்களையும் பூமியையும் ரட்சிப்பவனே, வசுதேவரின் புதல்வா வாசுதேவா, தேவகி நந்தனா தேவகியின் புத்திரனே, நந்தகோப குமாராய நந்தகோபரின் குமாரனே, தங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள் அப்படின்னாங்க. அடுத்த ஸ்லோகம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. தாமரை கண்ணனே, தாமரை போன்ற நாபியும் தாமரை மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவனே, தாமரை சின்னம் பொறிக்கப்பட்ட திருப்பாதங்களுடையவனே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அப்படின்னாங்க. போன ஸ்லோகத்தை யசோதம்மாவை சொல்லல, தனியா ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க குந்தி மகாராணி. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ त्वयैव नातेन मुहुर्विभद्गणात्. கிருஷ்ணா, உன் தாய் தேவகி கம்சனால காராகிரகத்துல வைக்கப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டான். அவளை நீ காப்பாத்தின. ஹே நாத விபோ, என்னையும் என்னுடைய மகன்களையும் தொடர்ச்சியான பல விபத்துகள் இருந்து காப்பாற்றிருக்கீங்க. ஆனா நீங்க தேவகியின் மகன்களை காப்பாத்தல. ஆனா என் மகன்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க. எப்பவுமே எங்களையே நீங்க ரட்சிக்கிறீங்க. எப்போது எல்லாம் எங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல எப்பப்பெல்லாம் பகவான் காப்பாத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி சொல்றாங்க. விஷான் மகாக்னேகே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணதக மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதோ திரௌணி அஸ்திரதச்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக. எம்பெருமானே, சகுனியுடன் சேர்ந்து கொண்டு துரியோதன் பீமனுக்கு விஷம் கொடுத்தான். அப்ப நீங்க காப்பாத்தினீங்க. அரக்கு மாளிகைக்கு தீ வச்சாங்க, அதுல இருந்து காப்பாத்தினீங்க. வனவாசத்தின் போது நர மாமிசம் உண்ணும் இடும்பன் போன்ற அரக்கர்கள்ட்ட இருந்து காப்பாத்தினீங்க. அசத்துக்கள் கூடியிருந்த சபையில திரௌபதி மானபங்கம் படுத்தப்பட்டா. அப்போது திரௌபதி கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவளை காப்பாத்தினீங்க. வனவாசத்தின் போது ஏற்பட்ட பல துன்பங்கள் இருந்து காப்பாத்திருக்கீங்க. யுத்தத்துல பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், ஜெயத்ரதன் போன்ற மகாரதிகள்ட்ட இருந்து பஞ்ச பாண்டவர்களை நீங்க காப்பாத்தினீங்க. ஹே ஹரி, இப்போ அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து உத்திரையின் கர்ப்பத்தை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு குந்தி பகவான் எப்பொழுதும் தன் குடும்பத்தினரை ரட்சிக்கிறான் என்று நினைச்சு பார்த்து இதெல்லாம் ஒன் பின்னாடி ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்லோகம். விவதக சந்துதாக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யஸ்யாத புனர்பவ தர்ஷனம். இந்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி விபத்துக்கள், அதாவது துன்பங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா எங்கு விபத்து ஏற்படுதோ அங்க ஜகத்குருவான பகவானுடைய தர்ஷனம் ஏற்படுறது. அந்த தர்ஷனம் பிறப்பு இறப்பு என்ற பிறவி சுழற்சியை நிறுத்திடுறது. அதனாலேயே யாரும் கேட்க துணியாத துன்பம் தொடர்ந்து ஏற்படணும் அப்படின்னு குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனையை செய்யறாங்க. அடுத்த ஸ்லோகம். ஜென்மைஸ்வர்ய சுதசீபீர் ஏதமான மத புமான் நைவார்ஹதி அபிதாத்தும் வை துவாமகிஞ்சன கோச்சரம். எம்பெருமானே, தங்களை சுலபமாக அணுக முடியும். ஆனா பௌதீக வாழ்வுல முழுமையா
விரக்தி அடைஞ்சவர்களால மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். உயர்குடியில வந்து பிறப்பு, செல்வம், சிறந்த கல்வி, அழகு ஆகிய செருக்கு அப்படிங்கிற மதம் உள்ளவர்களுக்கு வந்து தங்களை வந்து உண்மையான உணர்வுடன் வந்து அணுக முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கூறத்தாழ்வார் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்து முக்குறும்பை அறுத்தவர், மொழியை கடக்கும் பெரும் புகழான், வன்ற முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு திருவரங்கத் அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதிகளை வந்து சொல்றாரு. உயர்குடியில பிறப்பு, செல்வம், சிறந்த கல்வி ஆகிய செருக்கு அற்றவர் கூறத்தாழ்வார் அப்படின்னு சாதிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகா. நமோ கிஞ்சன வித்தாய நிவ்ருத்த குணவருத்தயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. பௌதீக செல்வம் அற்றவர்கள் நீங்காத செல்வமாகிய கிருஷ்ணர் என்ற செல்வமே தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதாவது கிருஷ்ணர் தான் செல்வம், கிருஷ்ணரே செல்வம் அப்படிங்கிற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். முக்குணத்திற்கும் அப்பாற்பட்டவரும் ஆத்மாராமரும் சாந்தரும் கைவல்யபதியான தங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள் அப்படின்னு வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகா. மன்யே த்வாம் காலம் ஈசானம் அநாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மித கலிஹி. குந்தி மகாராணி இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, ஹே கிருஷ்ணா, மன்யே த்வாம், நான் நினைக்கிறேன் நீங்க தான் வந்து காலத்தின் ஈஸ்வரன், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாம் அறிந்த ஈஸ்வரன். நித்திய காலமாக நீங்க தான் இருக்கீங்க, பரம ஆளுநராக நீங்க இருக்கீங்க. அநாதி, துவக்கமோ முடிவோ இல்லாதவர், ஆதி அந்தம் இல்லாதவர். விபும், சர்வ வியாபி, எங்கும் வந்து வியாபிச்சு இருப்பவன். உங்களின் கருணையை அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமாகத்தான் நீங்க வந்து கொடுக்குறீங்க. ஆனா மக்கள் படும் துன்பத்திற்கு அவர்களுடைய சமூக தொடர்பு தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு இன்ப துன்பங்கள் வந்து நித்திய காலத்தினால ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. துன்பம் அழைக்காமலே வருவது போல இன்பமும் வரும். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியக அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. எனவே பகவான் யாருக்கும் எதிரியோ நண்பனோ இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய விதி பயனையே வந்து அனுபவிக்கிறாங்க. சர்வ வியாபியான பகவான் வந்து அனைவரது செயல்களுக்கும் சாட்சியாக இருந்து அவங்களுடைய வினை பயனை அனுபவிக்கும்படி வந்து செய்யறாரு. ந வேத கஷ்டித் பகவம் சிகீஷிதம் தவேகமானஸ்ய நிருணாம் விடம்பனம் நாயஸ்ய கஷ்டித் தைதோஸ்தி கர்கிசித் துவேஷ்யஸ்ச யஸ்மின் விஷமாமதி நிருணாம். ஹே பகவன், மனிதனைப் போல விடம்பனம் செய்யும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை வந்து யாராலும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. உங்களால் விரும்பப்படும் பொருளோ வெறுக்கப்படும் பொருளோ எதுவுமே இல்லை. ஆனா வெறும் கற்பனையால நீங்கள் பாரபட்சம் கொண்டவர் என மக்கள் வந்து நினைக்கிறாங்க. நீங்க வந்து பக்ஷபாதி, பாண்டவர்களுக்கு வந்து உதவி செஞ்சீங்க, கௌரவர்களுக்கு வந்து உதவல அப்படின்னு வந்து சொல்றாங்க. துரியோதனன் வந்து மரண தருவாயில பகவான்கிட்ட வந்து உரையாடுறாரு. அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பகவான் வந்து பதில் சொல்றாரு. பிறகு அவனுடைய நிலைமையை குறித்து ரொம்ப வருத்தப்படுறாரு. சூரிய ஒளியை போன்று பகவானுடைய கருணை அனைவருக்கும் பொதுவானதுதான். அவரவர் கருணையை பெற வந்து பாத்திரமா வந்து இருக்கணும். நம்ம பாத்திரமா இல்லைன்னா பகவானுடைய கருணை வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால நம்ம தான் வந்து பாத்திரமா ஆயிக்கணும். அடுத்த ஸ்லோகா. ஜென்ம கர்மச்ச விஸ்வாத்மன் அஜஸ்ய கர்த்தூர் ஆத்மனக த்ரியங்கு நிஷிஷு யாதக்ஷு தத்தத்யந்த விடம்பனம். ஹே விஸ்வாத்மன், விஸ்வத்தின் ஆத்மாவே, அஜக அகர்த்தூர், பிறப்பற்றவராகவும் செயலற்றவராக இருந்தும் தாங்கள் திரியங்கு மிருகமாகவும் வராக நரசிம்மமாகவும் கபில வியாசர் நாரதர் போன்ற ரிஷிகளாகவும் நீர்வாழ் உயிரினமான மீனாகவும் அவதாரம் வந்து செய்வது அத்தியந்த விடம்பனமாக ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. குந்திக்கு வந்து அத்தியந்த விடம்பனம் அப்படின்னு சொல்லும் போது தாமோதர லீல வந்து
நினைவுக்கு வருது. அடுத்த ஸ்லோகத்துல தாமோதர லீலையை வந்து ஸ்மரிக்கிறாங்க, யசோதையை வந்து ஸ்மரிக்கிறாங்க. கோப்யாததே त्वयि कृतागसी दाम तावत् या ते दशाशु कलिलाञ्जन सम्भ्रमाक्षं वक्त्रं निनीय भयभावनया स्थितस्य सा मां विमोहयति बीरपि यद्बिभेति. கிருஷ்ணா, ஒரு நாள் நீ வந்து வெண்ணெய் பானைகளை எல்லாம் வந்து பொய் கோபத்தினால உடைச்சிட்டு உன் தாய் யசோதை வந்து உன்னை தண்டிக்கிறதுக்கு உரலோட கட்டி போட வந்து முயற்சிக்கிறான். மத்துரு கடைவெண்ணெய் கலவினில் உரலிடை யாப்புண்டு எத்திரம் உரலோடு இணைந்திருந்து ஏங்கிய எலிவே அப்படின்னு நம்மாழ்வார் வந்து சாதிக்கிறாரு. உடனே 6 மாச காலம் வந்து பாவ சமாதியில வந்து இருக்கிறாரு, அப்படியே மூச்சையிட்டுட்டாரு. ஏன்னா பகவானோட பரத்துவம் சௌசீல்யம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவன் இப்படி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து இப்படி கட்டுப்படுறானே அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு, மூச்சையிட்டாரு. பகவான் வந்து பக்திக்கு கட்டுப்படுறான். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறாரு மதுரகவி ஆழ்வார். தன்னை வந்து கட்டும்படி வந்து அமைத்து கொண்டான். உன்னை உன் தாய் வந்து கட்டும் போது உன் கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே வழிஞ்சு ஓடுறது. அது உன்னோட கண்ணில் இருந்த யசோதை வச்ச மையெல்லாம் கரைச்சுண்டு அப்படியே கண்ணில் வந்து கன்னத்துல உருண்டு ஓடுறது. பயசுரூபியே உன்னை பார்த்து பயப்படும் போது நீ உன் தாய் யசோதைக்கு வந்து பயபாவம் பயந்த மாதிரி இருந்தியே, அது என்னை வந்து விமோகிக்க வைக்குது, திகைப்படைய செய்து அப்படின்னு வந்து குந்தி மகாராணி வந்து தாமோதர லீலையை வந்து ஸ்மரிக்கிறாங்க, யசோதையை வந்து ஸ்மரிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். கேச்சிதாகூரஜம் ஜாத்தம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோஹோ பிரியஸ்ய அன்வவாயே மலயஸ்யேவ சந்தனம். அஜக, பிறப்பற்ற நீங்கள் வந்து பிறக்கிறீங்க எதற்காக அப்படின்னு சிலர் வந்து காரணம் வந்து சொல்றாங்க. யது மகாராஜனுடைய கீர்த்தியை வந்து பரவ செய்ய சந்தன மரம் போல வந்து பிறந்து யதுகுலத்தின் கீர்த்தியை வந்து ஓங்க செஞ்சிருக்கீங்க. ஒரு சந்தன மரம் இருந்தாலே வனம் முழுவதும் வாசனை வீசும். அது போல நீங்க வந்து யதுகுலத்தின் புகழை வந்து பரப்ப அவதாரம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. ஒரு 4 ஸ்லோகமா சில காரணங்களை வந்து குந்தி மகாராணி வந்து சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம். அபரே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாச்சிதோ அப்யகாத் அஜஸ்த்வமஸ்ய க்ஷேமாய வதாயச்ச சுரத்விஷாம். வசுதேவரும் தேவகியும் உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சதுனால அவர்களுடைய நன்மைக்காக நீங்க வந்து அவதாரம் செஞ்சீங்க அப்படின்னும், தேவர்களிடம் பொறாமை கொண்டவர்கள வந்து வதம் செய்யறதுக்காக அவதாரம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் அபரே சிலர் வந்து சொல்றாங்க. பார அவதார நாயன்யே உவோ நாவ இவோ ததோ சீதந்தியா பூரி பாரேன ஜாத்தோஹி ஆத்மபுவார்த்திதகம். கடல்ல உள்ள படகு வந்து சுமை வந்து தாங்க முடியாம இருக்கிறது போல இந்த லோகம் வந்து பூபாரத்தினால, அதாவது அசுரத்தன்மை கொண்டவர்களால வந்து துன்பப்படும் போது உமது புத்திரரான பிரம்மா உங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சாரு. அதனால பூபாரத்தை நீங்க குறைக்கிறதுக்காக தாங்கள் வந்து அவதாரம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்நே சிலர் வந்து சொல்றாங்க. பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரண அர்ஹாணி கரிஷ்யநிதி கேச்சன. இந்த பௌதீக உலகத்துல வந்து மக்கள் வந்து அவித்யா காமம் பலன் தரும் செயல்களால வந்து துன்பப்படுறாங்க. அவர்களுடைய துன்பத்தை போக்க வந்து உங்களுடைய லீலைகளை வந்து கேட்கறதுனாலையும் நாமங்களை வந்து சொல்றதுனாலையும் நினைவு கூறுவதனாலையும் வழிபடுறதுனாலையும் நீங்க வந்து அவதாரம் செய்றீங்க அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. பகவான் வந்து அவதாரம் செய்யல அப்படின்னா நமக்கு எப்படி வந்து நம்ம ஸ்ரவண ஸ்மரணம் வந்து பண்றது? அதனால பக்தி தொண்டை, அதாவது ஸ்ரவண ஸ்மரண என்ற பரோ தர்மமான பாகவத தர்மத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்காக நீங்க வந்து அவதாரம் செய்றீங்க அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. இந்த குந்தி மகாராணி கூறிய அனைத்து காரணங்களுமே வந்து சத்தியம்தான். இவ்வாறு ஸ்ரவண ஸ்மரண செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. சுன்வந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ஷணசக
ஸ்மரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனாஹ தாயேவ பஷ்யந்தி அசிரேன தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். உங்களுடைய நாம ரூப குண லீலைகளை இடைவிடாமல் கேட்டும் பாடியும் நினைவில் கொண்டும் ஆனந்தப்படும் பக்தர்கள் மிக விரைவிலேயே உங்களுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் செய்வாங்க. இதுவே பவப்பிரவாக பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியை நிறுத்துறதுக்கு ஒரே வழி, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க நம்ம பகவானுடைய தாமரை திருவடிகளை அடையலாம். பௌதீகத்துல ஒரு உபரதி நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்யத்யனத்வம் அஸ்வாக்ருதே ஹித பிரபோ ஜிகாசசி சுத்த சுக்ருதோ அனுஜீவினக ஏஷாம் ந சான்யத் பவதஹ பராம்புஜாத் பராயணம் ராஜசூ யோஜித ஹம்சசாம். ஹே பிரபோ, நீங்க தான் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்திருக்கீங்க. மகாபாரத யுத்தத்தை நடத்திருக்கீங்க. யுத்தத்துல உயிர் இழந்தவர்களுடைய மகன்கள் பேரன்கள் எல்லாம் எங்ககிட்ட விரோதம் கொண்டிருக்காங்க. எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேறொருத்தர் இல்லை உங்களை தவிர. உங்களுடைய தாமரை திருவடிகளே நாங்க நம்பி இருக்கோம். அதனால எங்களை விட்டு நீங்க போகக்கூடாது அப்படின்னு குந்தி மகாராணி வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்க எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. கேவயம் நாம ரூபாபியாம் யதுவிஹி சக பாண்டவாக பவதோ தர்ஷனம் யர்கி ரிஷிகானாம் இவேஷிதுகோம். ஒரு உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த உடலை சார்ந்த நாம ரூபங்கள்லாம் எப்படி மறைஞ்சு போயிடுமோ அது போல நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா யதுக்களுடைய பாண்டவர்களுடைய பேரும் புகழும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நேயம் சோபிஷ்யதே தத்ர யதே தானிம் கதாதர த்வத்பதைர் அங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி. ஹே கதாதர, நீங்க இருக்கிறதுனாலதான் எங்களுடைய ராஜ்யமே சோபிக்குது. திருதராஷ்டிர எங்களுக்கு இந்திரபிரஸ்தம் என்ற அந்த வனத்தை தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா உங்களுடைய திருவடி சின்னங்கள், அதாவது தாமரை, சங்கு, சக்கரம், சங்கு, கொடி, அங்குசம் போன்ற அந்த சின்னங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. எங்களுடைய ராஜ்யத்தை அந்த திருவடியில அந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சுவடுகள்லாம் இருக்குது. அது செழிப்படைய செய்து எங்களுடைய ராஜ்யத்தை. எப்படி இப்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. இமே ஜனபதாக சுப்ருதாக சுபகௌஷதி வீருதக வனாந்திரி நதி உதன்வந்தோ ஹி ஏதந்தே தவ வீக்ஷிதைஹி. உங்களுடைய தாமரை திருடிகள் எங்க ராஜ்யத்துல படுறதுனால எங்களுடைய ராஜ்யம் ராஜ்யத்துல இருக்கிற மரங்கள்லாம் பூத்து குலுங்குது. காய்கள் கனிகள்லாம் நிறைய கொடுக்குது. வனங்கள்ல ஔஷதிகள்லாம் நிறைய கிடைக்கிறது. நதிகள்ல எப்பவுமே வற்றாத நீர் ஓடிக்கிட்டே இருக்கு. மலைகள்ல தாது பொருட்கள்லாம் கனிமங்கள்லாம் நிறைய கொடுக்குது. சமுத்திரத்துல முத்து பவளம் என்ற செல்வங்கள்லாம் கொடுக்குது. அதனால நகரங்கள்ல வாழும் மக்களும் சரி, கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் கிருஷ்ணராகிய செல்வம் உங்களுடைய அருட்பார்வை இருக்கிறதுனால தவ வீக்ஷிதைகி, உங்களுடைய அருட்பார்வையினாலதான் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க எங்க கூடயே இருக்கணும், எங்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்திக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். அத விஸ்வேஸ்வ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு. ஹே விஸ்வேஷ, விஸ்வத்துக்கே ஈஸ்வனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, விஸ்வத்துக்கே ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே, என்னுடைய உறவினர்களான பாண்டவர்கள் மீதும் விஷ்ணுக்கள் மீதும் உள்ள ஸ்நேக பாசத்தை துண்டிச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. பகவான் சொல்றாரு, அத்த பாண்டவர்கள் மகாத்மாக்கள், மகாபாகவதர்கள், பக்தர்களுடைய சங்கத்தை எப்படி துண்டிக்கிறது? சாது சங்கம் தான் என்கிட்ட ஒருத்தர் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. त्वयि मे अनन्य विषया
मतिर्मधुपते असकृत रतिम उद्वहतात अद्दा गंगे वौगम उदन्वते. ஹே மதுபதே, உறவுகளிடம் உள்ள ஸ்நேக பாசத்தை துண்டிச்சிட்டு என் மனம் வேற எதுலயும் போகாம உன்னிடமே ரதி ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. எப்படி கங்கை சமுத்திரத்தை நோக்கியே ஓடுறாளோ அதே மாதிரி என்னுடைய மனம் உன்னை நோக்கியே ஓடணும் அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்தனையில சொல்றாங்க. லாஸ்ட் ஸ்லோகா. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணி ருஷபாவனி திருக் ராஜன்ய வம்ச தகனான பவர்க வீர்ய கோவிந்த கோத்விஜ சுராதி ஹரவதார யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே. ஏ கிருஷ்ண, கிருஷ்ண சக அர்ஜுனனின் நண்பனே, விஷ்ணுக்களின் தலைவனே, பூமிக்கு தொல்லைகள் கொடுக்கும் அரசர்களை அழிப்பவனே, வீரியம் குன்றாதவனே, ஹே கோவிந்த, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆனந்தம் கொடுப்பவனே, தேவர்களின் துன்பத்தை போக்குபவனே, யோகேஸ்வரரே, எல்லா யோகங்களுக்கும் ஈஸ்வரனே, அகிலத்தின் குருவே, ஹே பகவன், உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் என்று குந்தி மகாராணி தன்னுடைய உருக்கமான பிரார்த்தனையை நமஸ்தே என்று ஆரம்பித்து நமஸ்தே என்று முடித்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் की जय. गुरु परंपरा की जय. गौर निताय की जय. हरि हरि बोल.